Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா இந்த பிளைண்ட் ஸ்பாட். இந்த திரைப்படம் 2023 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசே பாலட். இந்த திரைப்படத்தில் கட்ஜா புர்கே சிமோனா ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. முதன்மை கதாபாத்திரம்னா ஹமத் ஃபலர்ன ஜாஃபரா ஒரு முதன்மை கதாபாத்திரம். அப்புறம் கேகலா உர்கே மேலக்கா சப்போர்ட்டிங் ரோல் as well as ஹைஷே லைலா சப்போர்ட்டிங் ரோல். சரிங்க, இந்த பிளைண்ட் ஸ்பாட் என்ன கதைக்களம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கதைக்களம் நடக்கிறது எங்கன்னா டர்க்கியில் தான் நடக்குது. பிஃபோர் தட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டர்க்கியோடைய அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டர்க்கியில் ஒட்டோமன் எம்பையர் 1915 இந்த உலக யுத்தம் ஒன்றுக்கு முன்னாடியே பிஃபோர் தட் இட் செல்ஃப் ஒட்டோமன் எம்பையர் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஒட்டோமன் எம்பையர் தான் பேர் டர்க்கிக்கு. அங்கே குர்திஷ் பீப்புள் 2 செஞ்சுரியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆஃப்டர் த ஒட்டோமன் எம்பையர் செப்பரேட் ஆகி டர்க்கியாக மாறின அப்புறமா அங்கே இருக்கிற பழங்குடியான இண்டிஜியன்ஸ் பீப்புள் குர்திஷ் பீப்புளை இவங்க சரியாக மதிக்கிறது இல்லை. இவங்க பேஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டர்க்கியில் இருக்கிற இஸ்லாம் பீப்புள், மிக முக்கியமாக சன்னி முஸ்லீம் அண்ட் ஷாய் முஸ்லீம்ஸ் குர்திஷை ஒரு இஸ்லாமாக கூட அவங்க பார்க்குறது இல்லை. பட் பல போராட்டங்களுக்கு பிறகு குர்திஷ் பீப்புள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த படம் கரண்ட்டில் நடக்கிற விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த கதைக்கு வரும், இதுதான் வந்து பாயிண்ட். ஆனால் பல இடங்களில் குர்திஷ் பீப்புள் வந்து பேஷ் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, கமிங் பேக் டு த ஸ்டோரி. என்னென்னா, இந்த படத்தில் வந்து சிமோன் அப்படின்றவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். அவங்க வந்து ஜெர்மனிலேருந்து கமிங் டு டர்க்கி. மிக முக்கியமாக எதை டாக்குமெண்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற குர்திஷ்க்கும் டர்க்கி பீப்புள் உண்டான ஒரு ப்ராப்ளம் தான் எடுத்துகிட்டு பேச வராங்க அந்த டாக்குமெண்ட்ரியில். என்ன அதில் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குர்திஷ் உமன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 22 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போன தன்னோட மகனுக்காக ஒரு தினமும் ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் ரிச்சுவல் பண்ணி தான் மகன் வருவான் அப்படின்றத வந்து அவங்க வந்து நினச்சிட்டு ரிச்சுவல் பண்ணுறாங்க. ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அம்மா இங்கே வராங்க. இதனிடையில் இன்னொன்று என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குர்திஷ் பீப்புள் அங்கே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை ஒரு லாயர் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு லாயர் அவங்கள வந்து பேட்டி எடுக்க வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் மேட்டரை பேட்டி எடுக்க தான் தேர் கம்மிங் இன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து அப்படி பேட்டி எடுக்க வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருக்கிற லைலா. இப்போ லைலா வந்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ஃபார் தட் சிமோன். அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு வந்து அவங்க தான் டிரான்ஸ்லேட்டர், அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் டிரான்ஸ்லேட்டர் அவங்க தான். பட் என்னென்னா, லைலா பேசிக்கலாக ஒரு குர்திஷ். இப்போது லைலா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரா, சின்ன பொண்ணை மெலக்க. இப்போ மெலக்கோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இஸ் இன் டர்க்கி சீக்ரெட் சர்வீஸ். இப்போ என்னென்னா, மெலக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா டர்க்கி சீக்ரெட் ஜாஃபருக்கு வந்து லைலா மேலே ஒரு விதமான சந்தேகம் வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாஃபருக்கு அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரை மறைஞ்சு நின்று யாரோ படம் பிடிச்சு அவருக்கு வந்து அனுப்புகிற மாதிரி ஒரு பாயிண்ட் அவர் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு காரணம் லைலாவா என்ற பாயிண்ட்டுக்கு அவர் வராரு. பேசிக்கலாக லைலா குர்திஷ்ன்றதுனால. இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த டர்க்கி சீக்ரெட் சர்வீஸோட பொலிட்டிக்கல் பாயிண்ட், அவங்க எப்படி அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளை ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமாக மெலக், ஜாஃபரோட பொண்ணு மெலக், யாரோ ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஐஸ் உள்ள ஒருத்தன் வந்து என்னை வந்து இட்ஸ் லைக் ஏ கோஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பேய் மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அவளுக்கு வந்து கைட் பண்ணுறான். இந்த மாதிரி பல குழப்பமான விஷயங்கள் இந்த படத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது எல்லாமே எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக குர்திஷ் பீப்புளுக்கும் டர்க்கி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிக முக்கியமாக இல்லீகல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொன்னால் சீக்ரெட் சர்வீஸ், டர்க்கி சீக்ரெட் சர்வீஸ் எப்படி குர்திஷ் பீப்புளை ஒரு இடத்துல பேஷ் பண்ணிட்டு வராங்க, எப்படி அவங்கள வந்து கடத்தி துன்புறுத்தப்படுறாங்க போன்ற கேள்விகளை நேரடியாக சொல்லாமல் ரொம்ப அழகாக படத்தின் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளைண்ட் ஸ்பாட் மறைந்து நின்று சொல்கிற படம் தான் இந்த பிளைண்ட் ஸ்பாட். இதை ஏன் இவ்வளோ சொன்னேன்னா, படத்தில் இந்த டீட்டெயிலிங்கெல்லாம் இருக்காது. படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வெவ்வேறு விதமான காலகட்டங்களில் கதை நகரும். எல்லாமே ஒரே காலகட்டம் தான், பட் 3 கட்டத்தில் வந்து கதை சொல்லப்படும். ஸோ நீங்கள் லைக் ரஷோமன் எஃபர்ட்னு வச்சுக்கோங்களேன், அதில் கதை சொல்லுவாங்க. இதில் வந்து கதை சொல்கிற முறை இப்படி இருக்கும். பட் என்னென்னா, இதை வந்து பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கதை சொல்லப்பட்டாலும் உள்ளே வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான ஜெனரை செட் பண்ணி தான் அந்த கதை சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால்
அந்த பேக்ட்ராஃபில் மிக முக்கியமாக ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை பேசின விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இட் வாஸ் ரியலி ட்ரமண்டஸ் ஃப்ரம் ஐசே பொலாட். சரியான ஒரு மேட்ருங்க அது. இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மேட்ரை சர்வசாதாரணமாக ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை சொல்கிறதுன்றது பார்த்தீங்களா, தட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் ஃப்ரம் ஐஸ் பொலாட். அஸ் தென் டெரிஃபிக் ஜாப்னு நான் சொல்லுவேன் ஆஸ் அ டேரக்டராக. ஏன்னா இந்த படத்தோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் புரிஞ்சால் தான் இதுக்குள்ளே நடக்கிற எல்லாமே உங்களை வந்து அனலைஸ் பண்ண முடியும். இல்லைனா இட்ஸ் அ டஃப் ஜாப் தான். எனக்கு அது புரிஞ்சதுனால எனக்கு இது வந்து ஒரு இந்த மிஸ்ட்ரி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போக 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 இது ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்லப்படுது, இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் நமக்கு அதாவது லீடு கொடுப்பாங்க. பட் அந்த லீடை நீங்கள் தான் எடுத்துக்கணும். இது இதுவாக தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் சிம்பிளி சூப்பர் ஃப்ரம் திஸ் டேரக்டர். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இஸ் ஹாவ் அ க்ரீன் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஜாஃபரோட பொண்ணு மேலே சொல்லிகிட்டே இருப்பாள். அந்த க்ரீன் ஐஸ் என்ன அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. முடிஞ்சால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் எனக்குமே கொஞ்சம் வந்து குழப்பமாக இருந்தது. பட் எண்டில் அது என்னடா அந்த க்ரீன் ஐஸ்ன்றதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி முடிப்பாங்க மலைக் வச்சு. செம்ம. எஸ் இன்னைக்கு வந்து யார் நம்மளை பார்க்குறா, யார் நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா, எது மூலியம் நம்ம நோட்டீஸ் பண்ண படுறோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. வாவ், சிம்பிளி வாவ். அண்ட் தட் வாஸ் சிம்பிளி வாவ்ங்க. இவ்வளோ விஷயம் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து. ஆஸ் வெல் அஸ் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மோர் தென் பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் அதாவது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பேக்ட்ராஃபில் இப்படி ஒரு விஷயத்தை பேசினது தான் இதை நான் பெருசாக பார்க்குறேன். அதுதான் இந்த படத்தோட ஆகப்பெரும் பலம். தட் வாஸ் ரியலி சூப்பர் அண்ட் ஸ்டன்னிங் திங் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேங்க. நான் குர்திஷ் பற்றி நான் வந்து சில படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சபாயான்ற ஒரு படத்தில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் அதை நீங்கள் முடிஞ்சால் அந்த ரிவ்யூ பாருங்கள். ஆர் நீங்கள் போய்ட்டு குர்திஸ்தான் அப்படின்னு போடுங்க நெட்டில் அண்ட் யூ வில் கெட் த ஐடியா. ஏன்னா பிஃபோர் இதெல்லாம் தெரியாமல் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் போயிடும். என்னடா இது ஏனோ தானே இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், இது என்னடா த்ரில்லர் எடுக்கிறான் அப்படின்ற நினப்பு வந்துடும். ஏன்னா பேருக்கு தான் அது மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜெனர். பட் பேக்ட்ராஃபில் தே ஆர் ஸ்பீக்கிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட். அண்ட் ரொம்ப சிம்பிளி இந்த ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்சஸ் வந்து இந்த படம் வந்து மறைமுகமாக அடித்து பேஷ் பண்ணுதுன்றதை நான் சொல்லுவேன். அதாவது புத்திஷ் பீப்புள் எவ்வளோ அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அதே மாதிரி ஸ்பையாக இருக்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அது உங்களையே நீங்கள் ஒரு ஸ்பையாக இருந்தீங்கன்னா அது உங்களையே பேக்கில் வந்து பேக் ஃபயர் பண்ணுன்றதும் இந்த படம் வந்து பேசு. இது மாதிரி நிறைய இந்த பேக் ஃபயர் பாயிண்ட் பேசியிருக்காங்க ஸ்பையில். பட் அந்த ஆங்கிளிருந்து ரெண்டுமே பேசப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தை நான் ஆல்ரெடி சொன்னதோட மாபெரும் பலங்களாக நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்கோட்டஸ் அவார்டுக்கு நாமினேட்டாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிளைண்ட் ஸ்பாட் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரவான உலக சினிமாவோடையோ ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.